Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல 4th chapter differential equationsல exercise 4.3ல first sum பாப்போம். இதுல solve the following homogeneous differential equations னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அவங்களே homogeneous equations கொடுத்துட்டாங்க. homogeneous equation என்னன்னா, இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பவர் வந்து ஈக்குவலா இருக்கணும். சேமா இருந்ததுன்னா அது வந்து homogeneous equation. x க்கு பவர் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. So it is a homogeneous equation. So in the equation எப்படி solve பண்றது அப்படின்னா, homogeneous equation இப்போ dy by dx is equal to x plus y, இந்த x நான் இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன் by x. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, put y is equal to vx, put y is equal to vx. இப்போ இதை differentiate பண்ணணும். dy by dx is equal to, இது uv மெத்தட்ல u, இது v. அப்போ u அப்படியே வச்சுட்டு v differentiate பண்ணோம்னா 1 ன்னு வந்துரும் இல்லையா, x differentiate பண்ணும்போது 1 ன்னு வந்துரும். அடுத்தது இது அப்படியே வச்சுட்டு இதை differentiate பண்ணும்போது dv by dx. u மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன் நாங்கள். இப்போ இந்த dy by dx எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா, அப்போ dy by dx க்கு பதிலா v plus x dv by dx is equal to x plus y க்கு பதிலா இந்த vx சப்ஸ்டிட்யூட் பண்றேன் by x. ஓகே, இது v plus x dv by dx, இங்க நான் x காமனா எடுக்கிறேன், 1 plus v by x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், x dv by dx is equal to, இங்கே 1 plus v இருக்கும் இல்லையா, இந்த v நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் v ஆகிடும். அப்போ plus v minus v கேன்சல் ஆகிடும். இப்போ x dv by dx is equal to 1ன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த x dx அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேவா, இப்போ dv is equal to, dx என்ன இருக்கு மேலே போயிடும், dx by x. ஓகேவா, இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ dv இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, v is equal to 1 by x இன்டகிரேட் பண்ணும்போது log x plus log c. இப்போ v is equal to, இங்க என்ன ஆகும், log xc. ஸோ இப்போ log கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் இல்லை இல்லையா, அதனால கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகிடும், v is equal to, v க்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிடுவோம். v க்கு வேல்யூ என்ன வரும், y is equal to vxன்னு இருக்கு இல்லையா இங்கே. அப்போ v is equal to y by x. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் இங்க. அப்போ y by x is equal to log x c. இப்போ நம்ம log கேன்சல் பண்ணணும் இல்லையா, அப்போ ரெண்டு பக்கமும் இல்லாததால என்ன ஆகும் உங்களுக்கு, xc is equal to e power y by x ன்னு ஆயிடும். ஓகேவா, ரெண்டு சைடு லாக் இல்லாததால. இப்போ x மட்டும் தேவை அப்படின்னா x is equal to, இந்த c இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1 by c e power y by x. இந்த 1 by cன்றதோ கான்ஸ்டன்ட்டாக, நான் அதை வந்து kன்னு எடுத்துக்கிறேன், k e power y by x, where k is equal to 1 by c. கான்ஸ்டன்ட்டாக நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா, அது கான்ஸ்டன்ட்டாக நான் k இங்கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ your answer is x k e power y by x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.